6 எக்ஸாம்பிள் 6ல அதாவது ஸ்டேட்மெண்ட் அதாவது क्वेश्चन இதுதான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா a and b are two fixed points அதாவது இந்த இடத்துல a அப்படினு வெச்சுக்கோங்க அதே சேம் டைரக்ஷன்ல b னு வெச்சுக்கோங்க on a horizontal line at a distance c apart அதாவது இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணா horizontal line at a distance அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்க்கு தவிர அபார்ட்ஸ் அப்படிங்கிறது தவிர மீனிங் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நீங்க c ன்னு வெச்சுக்கோங்க அடுத்து full stop to find light string அதாவது ரெண்டு லைட் ஸ்ட்ரிங் அதாவது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அப்படினு பாத்தீங்கன்னா AC அதாவது இந்த இடத்துல ஒரு லைன் AC அடுத்து and BC இன்னொரு ஸ்ட்ரிங் லைன் ஆஃப் லென்த் b அதாவது AC க்கு வந்து b ஓட வேல்யூ இன்னொரு BC க்கு வந்து a ஓட வேல்யூ அப்போ இந்த இது பாத்தீங்கன்னா T2 அதாவது டென்ஷன் 2 இது வந்து டென்ஷன் 1 அப்படினு வெச்சுக்கோங்க டென்ஷன் அப்படினா நமக்கு அதிர்வு respectively full stop support a mass at c அதாவது இந்த a and b ரெண்டு லைன் டிஸ்டன்ஸ்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு c அப்படிங்கிற பாயிண்ட்க்கு நேரா மாஸ் அதாவது w அப்படிங்கறது வெயிட் வந்து நம்ம தொங்க விட்டுருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா show that the tension of the string or ratio அதாவது b ஓட ரேஷியோ இந்த வேல்யூ and a ஓட ரேஷியோ இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் வரும் பாத்தீங்கன்னா அதாவது a b c இந்த இடத்துல d ன்னு வரும் அப்புறம் இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல e அப்படினு வரும் அதாவது c ல இருந்து w டிஸ்டன்ஸ்ல e பாயிண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் prove let t1 and t2 அதாவது t1 இது t2 be the tension இந்த T1 T2ங்கிறது tension along the string அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு CA இன்னொன்னு CB and weight support W அப்படினு கொடுத்திருப்போம் we weight of the mass at C இந்த இதில இருந்து பாத்தீங்கன்னா இதனோட mass point பாத்தீங்கன்னா C acting vertically downwards along the CE அப்போ பாத்தீங்கன்னா இந்த CE அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா vertically downwardsல நமக்கு மேப்பிங் ஆகுது நெக்ஸ்ட் proceed CE அதாவது இந்த C இந்த E பாயிண்ட் to meet AB at D அதாவது இந்த CE அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த AB at middle point D ல வந்து கரெக்ட்டா ஜாயின்ட் ஆகுது அது சொல்லிருக்காங்க since C is the at the rest under the action of the three forces அதாவது இந்த C அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஃபோர்ஸ் கூட ஜாயின்ட் ஆகுது இப்போ we have by Lami's theorem இப்போ Lami's theorem நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திருப்போம் அதாவது Lami's theoremத்துல ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் அதுக்கு நேர்த்தகவல் அதாவது ப்ரொபோர்ஷனலா நமக்கு ஒவ்வொரு டிகிரி உருவாகும் அதுதான் வந்து Lami's theorem சொல்லிருக்கோம் இப்போ இதுல எது Lami's theorem அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ T1 இந்த T1 அப்படிங்கிறது டென்ஷன் 1 இது டென்ஷன் 2 இப்போ டென்ஷன் 1 ஓட sin வேல்யூ அத Lami's theoremல sin வேல்யூ தான் நம்ம பார்த்திருப்போம் அப்போ sin இப்போ இந்த T1 ஓட சரி இந்த T1 ஓட டென்ஷன் வேல்யூ அதாவது Lami's theoremத்தை ப்ரூவ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ sin இந்த E C B அதாவது இந்த லைன் ஓகேங்களா இதுதான் வந்து டென்ஷன் 1 ஓட நமக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குது இந்த ECB நெக்ஸ்ட் T2 அப்போ T2 க்கு வந்து ECA இதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குது இந்த டென்ஷன் வேல்யூ அப்போ டென்ஷன் 1 க்கு இந்த வேல்யூ டென்ஷன் 2 க்கு இந்த வேல்யூ அததான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோம் நவ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஆங்கிள் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ECB அந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோம் sin ECB equal
இப்போ நம்ம இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இந்த இசிபி அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் 180 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 180 டிகிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலா மைனஸ் டிசிபி, அதாவது சைன் இசிபி வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா எதை மைனஸ் பண்ணோம்னா சைன் 180 டிகிரி, இது 180 டிகிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிபி, இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு இந்த ஆங்கிளோட வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன எழுதிருக்கிறோம்னா சைன் 180 மைனஸ் டிசிபி அப்படின்னு எழுதிருப்போம். இப்போ இந்த இடத்துல அதாவது சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். சைன் பை அப்படிங்கிறது 180 தான், தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதை தான் சைன் டிசிபி அப்படிங்கிற இருக்கும்போது எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் சைன், இப்போ இந்த டிசிபி இருக்குது பார்த்தீங்களா, டிசிபி இதுல வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும், அதாவது டிசிபியோட 90 டிகிரி. அப்போ சைன் இந்த டிசிபியோட ஆங்கிள் 90 மைனஸ், அதாவது ஏபிசி இந்த ஃபுல் ஆங்கிளோட வேல்யூ, அதுல இருந்து இந்த ஆங்கிளை கழிச்சோம்னா தான் நமக்கு சைன் டிசிபியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ 90, அதாவது இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னோம்னா நமக்கு காஸ் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இல்லாட்டினா சைன் பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து காஸ் ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ சைன் இசிஏ அந்த ஆங்கிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். இது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா டென்ஷன் 1 டிவைடட் பை டென்ஷன் 2 டிவைடட் பை ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு T1 T2, அதாவது இந்த ஆங்கிள் வேல்யூ, நெக்ஸ்ட் T2க்கு இந்த ஆங்கிள் வேல்யூ. அப்போ இந்த ஏபிசிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பி, அதாவது ஏபிசி இந்த ஆங்கிள் வேல்யூ, அடுத்தது பிஏசி அப்படிங்கிறது பிஏசி அப்படிங்கும் போது இந்த ஆங்கிள் வேல்யூ. அப்போ பியோடதும் ஏவோடதும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் பி காஸ் ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷனை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இன் ஆங்கிள் ஏபிசி அந்த டயக்ராம்ல we know that the cosine formulas தான் நமக்கு வேணும், ஏன்னா கண்டுபிடிக்கிறது காஸ் பியும் காஸ் ஏவும். அப்போ இந்த டயக்ராம்ல இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது காஸ் பி அப்படிங்கும் போது பி இந்த சைடு, இதுதான் காஸ் பியோட வேல்யூ. அப்போ காஸ் பி அப்படிங்கும் போது நமக்கு இந்த ஆங்கிள் அப்படிங்கும் போது நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் இந்த சி ஸ்கொயர், ஆப்போசிட் வேல்யூ மைனஸ் இந்த பி ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு எந்த ஆங்கிள் சைடோ டிவைடட் பை 2CA. இதுதான் காஸ் பியோட நமக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் காஸ் ஏ அப்படிங்கும் போது இந்த ஆங்கிள், அப்போ இந்த பி ஸ்கொயர் பிளஸ் இந்த சி ஸ்கொயர், ஆப்போசிட் வேல்யூ மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2BC. அதாவது இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த டயக்ராம் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ஈக்குவேஷன் 2, அதாவது ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இதுல வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது T1 டிவைடட் பை T2, T1க்கு வேல்யூக்கு வந்து நமக்கு இதை எடுத்துக்குவோம், T2க்கு இந்த வேல்யூ எடுத்துக்குவோம். இதுல பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகும், இந்த C அண்ட் C கேன்சல் ஆகும், ரிமைனிங் A டிவைட் B அது மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் டிவைடட் பை A, இந்த டேர்ம் டிவைடட் பை B அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதும் போது நமக்கு மேலே வந்ததுன்னா B டிவைடட் பை இந்த டேர்ம்னு வந்துடும். நெக்ஸ்ட் T, அதாவது இதை நம்ம ரேஷியோவில் தான் நம்ம சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணோம். அப்போ ரேஷியோ அப்படிங்கும் போது T1 from T2, அதாவது ரேஷியோ பியோட வேல்யூ இந்த வேல்யூ, நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுதான் ஹென்ஸ் தி ப்ரூஃப். தேங்க்யூ.